ரெடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் முத்து மீனா 2 பேருமே சத்யாவோட வீட்டுக்கு வந்து ஏசி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவள் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நமக்காக இங்கே வந்து கஷ்டப்படுறா, அதனால் எங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே ஆல்ரெடி கடனில் இருக்கீங்க, வேறு எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ரோகிணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு வேறு மாசமாக இருக்கா, அவளை கைவிட்றாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ என்னோட வயிறே காட்டி கொடுத்துரும், இது உன்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னோட குழந்தை தான், அது எனக்கு தெரியும், இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிள்ளையை தான் நான் அப்பா இல்லாமல் வளர்த்தேன், இன்னொரு பிள்ளையை நான் அப்பா இல்லாமல் வளர்க்க விரும்பலை, அதனால் எனக்கு வந்து நீ ஏற்று தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்து மீனா வந்து ஸ்வேதாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ட்ரீட் மாதிரி அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரவி ஸ்ருதியோட ஹோட்டலில் தான் வச்சுருக்காங்க. மீனா வந்து கிஃப்ட் வாங்க போயிருப்பாங்க. அப்போ எதுக்குன்னா இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் நல்ல நிலமையில இருக்கோம், அதுக்கு காரணம் நீ தான், மீனாவுக்கு கூட பெரிய ஆர்டர் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், என்னோடய ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போக சொன்னால் நான் கன்ஃபார்ம் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.